பாதுகாப்பு படையினர் நடத்திய தேடுதல் வேட்டையின் போது நக்சலைட்டுகள் 26 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, விவரங்களை பதிவு செய்யலாம். சத்தீஸ்கர் மாநிலத்தினுடைய பிஜாப்பூர் பகுதியில் இன்று நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டு என்கவுண்டரில் தொடர்பாக தற்பொழுது 26 நக்சல்கள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக பாதுகாப்பு படை அறிவித்துள்ளது. மிக முக்கியமாக பிஜாப்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய நாராயண்பூர் உள்ளிட்ட ஏரியாக்களில் நக்சல்கள் இருப்பதாக கிடைத்த தகவல் அடிப்படையில் நடத்தப்பட்ட அந்த ஒரு தேடுதல் வேட்டையில் இந்த ஒரு என்கவுண்டர் என்பது தற்பொழுது பாதுகாப்பு படையினர் நடத்தப்பட்டுள்ள அதில் 26 நக்சல்கள் பல்வேறு குற்றங்களில் ஈடுபட்டதற்காக தேடப்பட்டு வந்தவர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும், குறிப்பாக இந்த நக்சலுடைய ஒரு கூட்ட தலைவரான வசவராஜு என்ற ஒருவரும் இதில் கொல்லப்பட்டுள்ளார் என்ற ஒரு தகவலும் அதிகாரப்பூர்வமாக பாதுகாப்பு படையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. வசவராஜு மீதான ஒரு கோடி ரூபாய் ஒரு பிணை என்பது அவருக்கான ஒரு அறிவிப்பு என்பது இவருக்கு ஒரு தகுந்த சன்மானம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு என்பது வழங்கப்பட்டிருந்தது. அதனை அடுத்து கிடைக்கப்பட்ட தகவல் அடிப்படையில் இன்று நடைபெற்ற அந்த துப்பாக்கி சூடு மற்றும் தேர்தல் வேட்டையில் சுமார் 26 நக்சல்கள் பிஜாப்பூர் பகுதியில் கொல்லப்பட்டுள்ளார்கள். அடர்ந்த காடுகள் பதுங்கியிருந்த அவர்கள் அனைவருமே கொல்லப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு படையினர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். வசவராஜுவை பொறுத்தளவில் கடந்த பல ஆண்டுகளாக தேடப்பட்டு வரும் ஒரு குற்றவாளியாக அவர் அறிவிக்கப்பட்டு சுமார் 1 கோடி மதிப்பிலான ஒரு ரிவார்டு நிர்ணயம் என்பது அவருக்கு செய்யப்பட்டிருந்தது. ஆந்திராவை பூர்வீகமாக கொண்டு இருந்த அவர் சத்தீஸ்கர், ஒடிஷா, ஆந்திரா ஆகிய காடுகளில் அவர் இருந்து வந்ததும், குறிப்பாக தெற்கு பஸ்டர் மாவட்டத்தினுடைய அந்த மாவோயிஸ்ட் தலைவராக அவர் இருந்து வந்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு குற்றங்கள், குறிப்பாக அதிகாரிகளை கொன்றதுக்காக ஒரு குற்றங்கள் என்பது அவர் மீதான ஒரு வழக்குகளாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் சுமார் 12க்கும் அதிகமான பிஸ்டல்கள் அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளது என்ற ஒரு தகவலையும் பாதுகாப்பு அதிகாரிகள் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். வசவராஜு உள்ளிட்ட 26 நக்சல்கள் இன்று பிஜாப்பூர், சத்தீஸ்கர் மாநிலத்துடைய பிஜாப்பூர் பகுதியில் பாதுகாப்பு படையினர் துப்பாக்கி சூட்டில் கொல்லப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி.